ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நம்ம இப்போ எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான் கிளம்புறோம். ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னைக்கு உள்ள பயணம் சென்னையிலேருந்து கடல் தாண்டி ஒரு பயணமாக இருந்தால் கூட நம்ம இந்தியாவிலே உள்ள ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதாங்க அந்தமான் ஐலாண்டுக்கு தான் போகிறோம். அந்தமான் ஐலாண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் 38 ஐலாண்ட், அதாவது 38 ஐலாண்ட்ஸ் மட்டும்தான் அலௌடுங்க. ஏன் அப்படின்னா மிச்ச ஐலாண்டில் ஃபுல்லாக வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் வந்து அந்த இடம்லாம் வந்து நமக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து ஒரு 3 hours ஃப்ளைட் ஜேர்னிங்க. அந்த ஃப்ளைட் ஜேர்னியை தான் நம்ம இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை நெருங்க இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்லாம் தெரியுது பாருங்களேன். இந்த ஜேர்னியே வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களையும் வந்து வர்ச்சுவலாக கூட்டிகிட்டு போக போகிறேன். நீங்கள் அந்தமான் போகிறதா இருந்தால் எப்படியாவது வந்து ஒரு விண்டோ சீட்டை புக் பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், நான் விண்டோ மூலமாக பார்த்துட்டு இருக்கிறேன். இது எல்லாமே வந்து ஐலாண்ட்ஸ் தாங்க. இது எல்லாமே அந்தமானுக்கு சொந்தமானது தான். இதில் கூட ட்ரைபல் பீப்புள்ஸ் நிறைய ஐலாண்டில் இருக்கலாம். நமக்கு வந்து ஃப்ளைட்லேருந்து பார்க்குற வியூ மட்டும் வேறு லெவல். ஏதோ வந்து கூகுள் மேப்பில் நம்ம சேட்டலைட் வெர்ஷன் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. எவ்வளோ ஐலாண்ட்ஸ் அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது. சுற்றி தண்ணி சான்ஸே இல்லைங்க. ஃப்ளைட் அவுட் இறங்குறதுக்கு முன்னாடியே அந்தமானோட லுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து இப்போ வந்து அந்தமான் ரீச் ஆகிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனே நம்ம லக்கேஜுக்கு சேஃப்டிக்காண்டி நம்மளோட ட்ரிப் ஆர்கனைசர் வந்து அதுக்கு வந்து ஸ்டிக்கர் போட்டுறாங்க பாருங்கள். நம்ம வந்து இந்த அந்தமான் ட்ரிப்புக்கு வந்த ட்ராவல் கம்பெனி வந்து லவ்லி ட்ரெயில். ஸோ அவங்களோட ஸ்டிக்கரே நமக்கு வந்து நம்மளோட லக்கேஜுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வெக்கேஷன் மோட் ஆன். ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தோடனே நம்மளை வந்து சைட் சீயிங் கூட்டு போகிறதுக்கு ரெடியாக வெஹிக்கிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த வெஹிக்கிளில் தான் நம்ம வந்து போக போகிறோம். எல்லாருமே வந்து அவரோட லக்கேஜை வந்து இன்னொரு வெஹிக்கிளில் செப்பரேட்டாக வைக்க சொன்னாங்க. அதில் வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து சைட் சீயிங் கிளம்புறோம். ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஸோ ட்ரிப் ஆர்கனைசர் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம சைட் சீயிங் கிளம்புறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் போகிறோம் அப்படிங்கிறது எனக்குமே எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த டிஜிட்டல் ட்ராவலாக, அதாவது அந்தமானோட டிஜிட்டல் ட்ராவல் உங்கள் வீட்டில் இருந்து என் கூட இன்றைக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தமானில் ஃபஸ்ட்டு சைட் சீயிங் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு குரூப் ட்ராவல் அப்படிங்கிறதுனால ஒரு 12 பீப்புளுக்கு உண்டான ஒரு வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து சைட் சீயிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ், ஒரு குக்கீஸ், அப்புறம் வந்து ஒரு சமோசா கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு சும்மா வந்து ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டுட்டு. ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட ட்ரிப் ஆர்கனைசர். அந்தமான் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ தான் ஜஸ்ட்டு காலை வச்சுருக்கிறோம். இருந்தாலுமே ரோட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. அதாவது அந்தமானில் உள்ள ஃபேமஸான செல்லுலார் ஜெயில். அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பின்னாடி தெரிகிறது தான் வந்து அந்தமான் ஜெயில். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இதுதான் வந்து இப்போ உள்ள என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் உள்ளே தான் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த ஆப்போசிட்டில் உள்ள சீவெளியாக, அதாவது ஷிப்பில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து இந்த ஜெயிலில் கொண்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து குரூப்பாகவே வந்து செல்லுலார் ஜெயிலுக்கு போகிறோம். இந்த செல்லுலார் ஜெயிலில் வந்து சூப்பராக வந்து ஒரு கேலரி செட் பண்ணியிருக்காங்க. கேலரியே வந்து ஒரு 2 பில்டிங் செட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீசன்காண்டி எதுக்காண்டி அவங்கள ஜெயிலில் கொண்டு வந்தாங்க, எத்தனை வரை எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது சிலவங்களோட ஃபோட்டோஸோட கூட இருக்குதுங்க. ஃபோட்டோஸ் இயர் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து அப்படியே ஒரு கோத்ரூ பண்ணலாங்க. இதில் பார்த்திங்களா கேஸ்னே கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட இயரு, அப்புறம் அதில் வந்து யாரெல்லாம் டேக் பார்ட் பண்ணது, யாரெல்லாம் இந்த ஜெயிலில் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம இப்போ வந்தோம். இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு மினியேச்சர். இந்த செல்லுலார் ஜெயிலோட மினியேச்சர். இங்கே பாருங்கள், 7 ரோஸாக கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ வாங்க இதை வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இவ்வளோ நாள் ஏகப்பட்ட வீடியோவில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஃபேமஸான அந்தமான் செல்லுலார் ஜெயில் இப்போ என் கண்ணு முன்னாடியே இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்குதுங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். வெல்கம் டு அந்தமான்ஸ். ஸோ அந்தமான்ஸ் இந்தியாவிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி. அந்தமான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேப்பில் பார்த்துருப்பீங்க.
இது வந்து ஒரு strip of land மாதிரி இருக்கும். Upper group of islands is called Andaman and the lower group of islands is called Nicobar. So in the strip பார்த்தீங்க அப்படின்னா it starts like if you are putting an arc, it starts from Myanmar and goes down to Indonesia. So actually Andamans வந்து ஒரு submerged mountain range. Himalayas எப்படி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல ஸ்டார்ட் ஆகி it goes till Arunachal Pradesh. Likewise அந்தமான் வந்து ஒரு submerged mountain range and submerged mountainல வந்து ஒரு சில region is higher regions is above the sea level. So that is what makes Andaman and Nicobar group of islands. And நீங்க ஷிப்ல போகும்போதே பாத்தீங்கனாலும் மற்ற islands எல்லாமே it will look like small mountains because it's like the submerged mountain range and some parts are above the surface. Andaman is one of the most sought after holiday destinations here in India. We are going to explore all these places and also go dive deep into the ocean to experience the beauty of the underwater here in Andaman during the next 4-5 days. Okay. நம்ம வந்து இப்போ வந்து அந்தமான் செல்லுலார் ஜெயிலுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு அப்போ உள்ள செல்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயில் வந்து இன்ன வரைக்குமே வந்து டூரிசம்காண்டி அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. இந்த பெயிண்டிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு முழுக்க வந்து ஒரு சின்ன சின்ன செங்கலால் கட்டின ஒரு கட்டடம் தாங்க இது. அதுலேயும் வந்து பர்டிகுலராக இங்கே வந்து ப்ரிசனர்ஸை நம்ம இந்தியாவிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஜெயிலே வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல்லு. இந்த ஃபஸ்ட்டு செல்லில் பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு செல்லோட இதுதாங்க ஒரு செல்லோட சைஸு. வெளியிலேருந்து நம்ம பார்க்குறதோட உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குங்க. பாருங்கள், ஒரு கதவு வந்தோடனே அதோட லாக்கு அடுத்து வந்து அடுத்த கதவு வந்துருச்சு. ஒவ்வொன்றுக்குமே பிளாக் நம்பர் இருக்குது. இது வந்து பிளாக் நம்பர் 7, அந்த சைடு பார்த்திங்கன்னா பிளாக் நம்பர் 6. ஆக்சுவலாக வந்து இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் வந்து ஒவ்வொரு விங்குக்கும் வந்து கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உட்டன் பிரிட்ஜஸ் போட்டிருக்காங்க. இப்போவுமே வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இந்த உட்டன் பிரிட்ஜஸை நெக்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்க்கலாம், அந்த சைட்லேயுமே வந்து நீங்கள் கனெக்டிங் இதுலேயும் பார்க்கலாம். ஸோ அந்த சென்டரில் இருக்கிறதுல அதுதான் வந்து மெயின் பில்டிங். அதுலேருந்து தான் வந்து இந்த ஒவ்வொரு விங்ஸாக வந்து பிரிஞ்சு போயிருக்கு. இனிஷியலாக இதை கெட்டும்போது 7 விங்ஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து ஒன்லி 3 விங்ஸ் தான் இருக்குது. பாக்கி எல்லாமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்த 3 விங்ஸுமே நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு சின்னமாக இருக்கணும். மேற்கொண்டும் அந்தமானில் டூரிசமில் இது ஒரு முக்கியமான பிளேஸு. இங்கே விசிட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த செல்லுலார் ஜெயிலை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி போவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. ஸோ இந்த ஜெயில் வந்து மெயினாக வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்குமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் பாருங்களேன். நான் பேசிகிட்டே இருக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்துட்டே இருங்க. அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. ரைட் ஃப்ரம் ஃப்ளோரிங்லேருந்து வால்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. இந்த அந்தமான் செல்லுலார் ஜெயிலோட ஸ்பெஷலாக என்னென்னா, இந்த செல்லில் வந்து ஒரு பிரிசனர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த செல்லில் இருக்கிறவங்ககிட்ட கூட அவங்க கனெக்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பாருங்களேன், எந்த வென்டிலேஷன் எதுவுமே இருக்காது. உள்ளே மட்டும் ஒரு சின்ன விண்டோ இருக்குது, அவ்வளோதான். இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செல்லோட கேட் வந்து ரொம்ப வந்து சிறுசு தான், ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு தான். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பூட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேட்ச் வந்து ரொம்பவே பெருசாக போட்டிருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த செல்லுலார் ஜெயிலோட டெரஸ்க்கு போகிறோம். அதுக்கு போகிற படி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உட்டனில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்தமான் செல்லுலார் ஜெயிலோட டெரஸில் இருக்கிறோம். டெரஸில் இருக்கும்போது இப்போ வந்து கரெக்டாக எத்தனை விங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக பார்க்கலாம். நம்ம இருக்கிறது வந்து இந்த சென்டர் வந்து ஒரு மாதிரி எக்ஸாகோனல் கட்டடங்க. அதுலேருந்து தான் அந்த 7 விங்ஸு போகிறது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு செட் ஆஃப் செல்ஸ் உள்ள ஒரு விங்கு. இதில் உள்ளது நடுவில் உள்ளது, அப்புறம் வந்து இங்கே உள்ளது. இதில் என்ன அப்படின்னா, சுற்றி வந்து நமக்கு வந்து கடல் தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அந்த காலத்தில் வந்து கைதிகளை வந்து கடல் மூலமாக தான் கொண்டிருப்பாங்க. அந்த இடத்துல தூரமாக தெரிகிறது வந்து ராஸ் ஐலாண்டாங்க. அங்கே தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து தங்கியிருப்பாங்களாம். அவங்க அங்கேருந்து இந்த ஜெயில் டியூட்டிக்கு வந்து போட்டில் வந்துட்டு போவாங்களாங்க. பேலன்ஸாக இருந்த அந்த 4 விங்ஸை இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துருச்சுங்க. இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டது எல்லாமே இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பின்னாடி வந்து கடல், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அந்தமான் ஜெயிலையே வந்து ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். இங்கே தான் வந்து டே டைமில் ப்ரிசனர்ஸ்க்கு ஏகப்பட்ட கஷ்டமான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸாக அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து ஆயில் மில்லு, அதாவது எண்ணெய் செக்கு வச்சு அவங்களே வந்து சுற்றி வந்து எண்ணெய் எடுக்கிறது. அடுத்து பாருங்கள், தேங்காய் உரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கைதிகளுக்கெலாம் வந்து ஒரு நம்பர் மாதிரி இப்படி கழுத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி தான் அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது.
அடுத்து வந்து பனிஷ்மெண்ட்ஸில் இங்கே பாருங்கள் நிற்க வச்சு எப்படி அடிக்கிறாங்கன்ட்டு. ஸோ இது பாருங்கள் ப்ரிசனர்ஸ்க்கு வந்து பனிஷ்மெண்ட் ட்ரெஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சாக்கில் வந்து ஒரு சும்மா ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் இருந்தால் அப்படி இருக்கும். அப்புறம் வந்து இவங்களை வந்து எப்படிலாம் வந்து கெட்டி போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், இதில் வந்து கையும் காலும் கட்டியிருந்தாலும் செயின், அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ராடுனால அவங்களுக்கு வந்து பெரிய மூமெண்ட் இருக்காது, அதாவது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. அதுலேயும் வந்து லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ராடுக்கும் நடுவுலையும் பாருங்கள் அவங்கள வந்து அது ஒரு ஜாயிண்ட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அதனால வந்து எந்த மூமெண்ட்டுமே அவங்க பண்ண முடியாது. ஸோ மொத்தத்தில் வந்து இது வந்து ஒரு கொடூரமான ஜெயிலுங்க. இப்போ நம்ம என்ட்ராது கேலோஸ். இது வந்து தூக்கு மேடைங்க. வாங்க, ப்ளீஸ் மைண்ட் யுவர் ஹெட். இதுதான் தூக்கு மேடை. பாருங்கள், கயிறெல்லாம் போட்டே வச்சுருக்குறாங்க. கீழே வந்து இது வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து தூக்கு கொடுத்துருக்காங்க. அட் அ டைமில் வந்து 3 பேருக்கு கூட தூக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு அவங்களோட செட்டப் இருக்குது. அந்த கொடூரமான தூக்கு மேடைக்கு கீழே தான் வந்து அது ஓப்பன் ஆனோன்னே அவங்க வந்து தொங்கிடுவாங்க. அப்புறம் கீழே காட்டுறவங்களுக்கு இதில் வந்து ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இந்த லாச்சஸ் இருக்கும்ல, அது ரிலீஸ் ஆகி இந்த டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓ, இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. தொங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் இருக்கும். ஒரு 10 minutes மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக டெட் ஆகிற வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். அது வரைக்கும் தே வில் பி ஹேண்ட். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இங்கே இறக்கினதுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணி இங்கே மூவ் த பாடி. ஓகே, இங்கே தான் வந்து தூக்கில் போட்டவங்களை வந்து இறக்கி போவோம். இந்த இடத்துல வந்து ஈவினிங் வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஷோ நடக்குங்க. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்தமான் வந்து என்ன தான் வந்து இந்தியாவோட ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும் என்னமோ நம்ம வந்து ரொம்ப தூரமாக ஒரு ஃபாரினுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம வந்து செல்லுலார் ஜெயில் டெரஸ்லேருந்து பார்த்த அந்த ராக்ஸ் ஐலண்டு தாங்க. நடுவில் கொஞ்சம் க்ரீனரியாக தெரியுதா, அதான் ராக்ஸ் ஐலண்ட். அங்கே தான் வந்து பிரிட்டிஷர்ஸோட வீடு, ஸ்டே, கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே இருந்திருக்கு. நம்ம ஆக்சுவலாக வந்து நல்ல மேலே ஒரு ஹைட்டில் இருந்தோம். இந்த ரோடு வந்து அப்படியே ஸ்லோவாக இறங்கி நம்ம கீழே நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்தமான் செல்லுலார் ஜெயிலிருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 10 minutes வாக்கில் மியூசியம் கம் அக்யூரியம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ளே தாங்க வந்திருக்கிறோம். ஸோ அந்தமானில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து எக்கோசிஸ்டம் இன் சீயில் உள்ள எக்கோசிஸ்டம், அதில் உள்ள உயிரினங்கள், அதை பற்றி தான் பார்க்குறதுக்கு ஒரு தனிப்பட்ட மியூசியம் கம் அக்யூரியம் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து நிறைய கோரல்ஸ், செல்ஸ் அதெல்லாம் இருக்குன்ட்ருக்காங்க. அப்படியே ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டே இருக்கிறது வந்து ஷார்க்கோட பை ப்ராடக்ட்ஸ் பாருங்களேன். ஷார்க் ஃபின் ரேஸ், ஷார்க் லிவர் ஆயில் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஷார்க்கோட டீத் பாருங்கள், அப்பா பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஸ்பாட்டட் டாக் ஷார்க்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே வந்து இங்கே பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து சீ ஹார்ஸ்லாம் பாருங்கள், அதோட சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து இந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபிஷ், சானாலே என்ன ரம்பம், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு கூர்மையாக இருக்குது. இது வந்து எவ்வளோ பெரிய சைஸ்ன்னு மட்டும் பாருங்கள். இதை வந்து ஒரு கிளாஸ் பாக்ஸில் அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இதில் இந்த ஃபிஷ்ஷில் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸு. இது எல்லாமே வந்து இங்கே அந்தமானில் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் உள்ளது. சீ கவ் இது பார்க்குறது கொஞ்சம் பசுமாடு மாதிரி, ஆனால் வந்து கடல்வாழ் உயிரினங்கள். அப்புறம் இந்த சங்கு, இந்த மாதிரி கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய செல்ஸு, இது எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு சைடு அக்யூரியம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இந்த செல்ஸ், கோரல்ஸ், இது வந்து சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது இங்கே. இது ஒரு ஷார்ட் விசிட் தாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து தனித்தனியாக பாருங்கள், சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 40 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த மியூசியத்தில் ஒன்றா நீங்கள் வந்து வாஸ்து சூப்பராக பார்க்கலாம். இது எங்கே இருக்குங்கிற டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சைட் சீயிங் நடுவில் வந்து ஒரு கரெக்டான டைமுக்கு வந்து நமக்கு வந்து லஞ்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் வந்து பஃபே லஞ்ச் தான், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். இந்த லஞ்ச் வந்து முழுக்க லவ்லி ட்ரைல்ஸ் உங்கள் பேக்கேஜிலே வந்துடும். அவங்களே வந்து டைமுக்கு வந்து உங்களுக்கு லஞ்ச் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரு சூப்பரான லஞ்சை முடிச்சுட்டு நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ போர்ட் பிளேயரோட ஹார்பருக்கு தான் போயிட்டுருக்குறோங்க.
அந்தமானில் உள்ள நம்மளோட பேசஞ்சர் டெர்மினல், அதாவது ஹார்பர், இது வந்து பேசஞ்சர் போகக்கூடிய ஷிப்ஸ் இருக்கும், அங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம கூட நம்ம காலையில் போட்டு விட்ட லக்கேஜஸ்க்கு உண்டான வெஹிக்கிளும் வந்துருச்சு. இந்த பேசஞ்சர் டெர்மினல் வந்து 2006 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பை மன்மோகன் சிங். பேசஞ்சர் டெர்மினலுக்கு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபெல்லாம் காட்டிட்டு தான் போகணும். ஸோ அதுக்கு தான் இந்த க்யூ நிற்கிறாங்க. சரியான ஹார்பருங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பேசஞ்சர் ஹார்பர் பார்க்குறோம். சரியான ஹார்பரு, சுற்றி கப்பலில் நிற்கிது. இந்த கப்பலில் தான் போகிறோன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கே கூட ஒரு கப்பல் திரும்பிக்கிட்டு இருக்குது. லக்கேஜ் வந்து ஃப்ளைட்டு மாதிரியே அடியில் வாங்கி வச்சிடறாங்க. லக்கேஜை போட்டுட்டு நம்ம அப்படியே முன்னாடி போகிறோம். மக்ராஸ் இன்க்ரெடிபிள் இந்தியா அப்ரூவ்ட் பை மினிஸ்டர் ஆஃப் டூரிசம். ஸோ இதில் தான் போகிறோம். கப்பலுக்குள்ளே வந்துட்டோங்க. ஷிப்புக்குள்ளே ஃப்ளைட்டு மாதிரி நமக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஏகப்பட்டவரை உள்ளே உட்காரலாம். நல்லா பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ கண்ணாடி வழியாக வெளியில் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து விண்டோ சீட்டு தான். விண்டோவிலேருந்து வெளியில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கடல் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பயங்கர சூடு. ஆனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஏசி சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக ஏசி தான். ஃபுல்லாக ஏசி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து சீட் ஆகிட்டாங்க. போட் வந்து கிளம்பிருச்சுங்க. வெளியில் வந்து சரியான வெயில் அடிக்குது. உள்ளே கொஞ்சம் ஏசி இருக்கிறதுனால ஓகே. ஆனால் வந்து போட்டு வந்து கிளம்பி போயிட்டுருக்கு. இப்போ போட் வந்து இந்த ஷிப்பு வந்து சரியான ஸ்பீடாக போகுது. அப்படியே பாருங்க, திடீர்னு வந்து போட் வந்து செம்ம ஸ்பீடாக போகுது. அதாவது பயங்கரமாக பவுன்ஸ் ஆகி போகுது. கடல் டெப்த்து ஜாஸ்தி, அலையும் ஜாஸ்தி, அதனால் ஸ்பீடும் பயங்கரமாக போகுதுங்க. அதனால் அப்படி தாவி தான் போயிட்டு இருக்குது. கேட்டுதா? எல்லோரும் கத்துறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக போகுது. ஹாவ்லாக் ஐலாண்ட் ரீச் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம வந்து ஷிப்பை விட்டு வெளியில் போக வேண்டியதான். ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாருமே அப்படியே கிளம்பி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கேஃபிட்டேரியா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ ஹாவ்லாக் ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஹாவ்லாக் ஐலாண்ட் வந்துட்டோங்க. போர்ட் பிளேயர்லேருந்து ஹாவ்லாக் வந்தாச்சு. இப்போ திருப்பி வந்து இது வந்து போர்ட் பிளேயருக்கு போக போகுது. பயங்கர ஆப்ரேஷன்ஸ் பிஸியாக இருக்குது. அதே நேரத்தில் சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஹாவ்லாக் ஐலாண்டோட ஹார்பரை விட்டு வெளியில் வரோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து ஒரு பிரிட்ஜ் தான் போட்டிருக்காங்க. இந்த பேக் வாட்டர்ஸ்லேருந்து பிரிட்ஜில் இருந்து தான் நம்ம வந்து இப்போ வெளியில் போகிறோம். ஹாவ்லாக் ஐலாண்ட் ஹார்பர்லேருந்து கிளம்பி வெரி நியர்பைலே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்டேக்கு வந்திருக்கிறோம். அந்த ஸ்டேக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோங்க. இதுதான் நம்ம தங்க போகிற ஸ்டே. ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன் அதை பற்றி. ஸோ இங்கே வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுற டைமில் நான் இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, ஹாவ்லாக் ஐலாண்டில் நம்ம செக்இன் பண்ணது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சன்செட் ஆக ஆரம்பிச்சிட்டு, இந்த சன்செட்டை வந்து நம்ம ரூமில் இருந்து தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே வந்து சன்னு வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு, இங்கே வந்து சன்செட் கொஞ்சம் ஏர்லி சன்செட்னே சொல்லலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:10 தாங்க ஆகுது. இந்த ஸ்டேயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து பீச் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருட்டாக இருக்கிறது வந்து பீச் பக்கத்தில் இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் வேணும்னா அவங்க வந்து சூப்பராக செட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஈவினிங் டைமில் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபுல்லாக லைட்டு, மியூசிக்கு சூப்பராக இருக்குது. ஹாவ்லாக் ஐலாண்டில் தான் இருக்கிறோம். இந்த ஸ்டேயில் வந்து நைட்டு வந்து டின்னரும் வந்து லவ்லி ட்ரைன்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே வந்து குரூப்பாக டின்னருக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து டின்னர் ஸ்பாட்டு. இதில் வந்து ரோட்டி, ரைஸு, தால், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. நம்மளோட அந்தமான் விளாக்ஸில் இது எபிசோடு ஒன்று தாங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் கம்ப்ளீட் அந்தமானே நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாருமே நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஹாவ்லாக் ஐலாண்டை கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.